So hello guys, welcome back to my channel. So எல்லாம் வந்து எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோ எதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சுவலாக ஓலா வண்டி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து அந்த பர்ச்சேஸ் எப்படி பண்ணுறது, ஆன்லைனில் எப்படி பண்ணுறது, ஐ மீன் ஃபோனில் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட ரிவ்யூ வீடியோ போட்டிருந்தேன். இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ எல்லாத்தோட கார்டும் மேலே கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வண்டி நான் 5200 கிலோமீட்டர் சம்திங் நான் ஓட்டிட்டேன். ஸோ வந்து ஒரு 2 மாதத்தில் வந்து ஒரு 5000 கிலோமீட்டர் ஓட்டுறங்கிறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ நல்லா ஓட்டிகிட்டே இருந்து அதை பற்றி ஒரு ரிவ்யூ போடணும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலோ அப் ரிவ்யூவாக தான் இருக்கும். ஸோ 5000 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் வண்டி எப்படி பிஹேவ் பண்ணுது, அதே மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் வருது, ஸோ என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் நான் சொன்னேனோ அது வந்து இன்னும் ப்ளஸ்ஸாகவே தான் இருக்கா, இல்லை வந்து அதுலேருந்து என்ன பிரச்சனைகள் எதுவும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆச்சாங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ எலக்ட்ரிக் பைக்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஜென்ரேஷனில் வந்து எலக்ட்ரிக் பைக்ஸும் சரி காரும் சரி நல்லா எவால்வ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபியூச்சரே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கை நோக்கி தான் போயிட்டு இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ லோக்கல் கம்யூட் அண்ட் சிட்டி யூஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக் பைக்ஸ் அண்ட் கார்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜாகவே இருக்குது. ஸோ பெரிய பெரிய கார்ஸ் வச்சிருக்கவங்க, பெரிய பெரிய வண்டி வச்சிருக்கவங்களாம் கூட வந்து எலக்ட்ரிக் பைக்ஸ் வந்து இப்போ வந்து மூவ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ சின்ன சின்ன வண்டி இப்போ நானே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெஸ்பா வச்சிருந்தேன், வெஸ்பா 150 வச்சிருந்தேன். ஸோ அந்த வண்டியிலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ OLA S1 PRO வாங்கியிருக்கேன். ஸோ மந்த்லி வந்து நான் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 4000 வந்து 4500 rupees வந்து நான் ஆர்டரை வந்து பயங்கரமாக சேவ் பண்ணுறேன். நான் என்ன சொல்ல போனால் பங்குக்குள்ளே போயே வந்து கிட்டத்தட்ட வந்து 2 மாதமே ஆயிடுச்சு. ட்ரிப்பு போகிறப்ப ஹார்லி எடுத்துகிட்டு போகிறப்ப பங்கு போகிறதோட சரி நான் போகிறதே கிடையாது. என்னோட காருமே நான் எடுக்கிறதே கிடையாது. ஃபேமிலியை வெளில போனால் மட்டும் தான் என்னோட கார் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. மற்றபடி வந்து நான் பங்குக்கு நான் போகிறதே கிடையாது. டயர் ஏர் ப்ரெஷர் மட்டும் நான் வீக்லி ஒன்ஸ் செக் பண்ணுறதுக்காக பங்கு ஓரமாக நான் போவேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக் பைக்னால வந்து ஒரு ப்ளஸ். ஸோ நல்ல ஒரு அமௌண்ட் சேவ் பண்ண முடியுது. ஸோ இந்த வண்டியில் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கன்சப்ஷன் எவ்வளோன்னு நான் கால்குலேட் பண்ணதை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் சார்ஜ் அதாவது 0 to 100 போட்டோம்னா 6 to 7 யூனிட்ஸ் வந்து ஆக்சுவலாக பிடிக்குது. ஸோ 6 to 7 யூனிட்ஸ் வந்து ஆக்சுவலாக 5 to 5 யூனிட்ஸ் தான் பிடிக்கணும். ஆனால் அந்த வேஸ்டேஜ் பவர் லாஸ்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 6 to 7 யூனிட்ஸ் நம்ம பிடிக்குதுன்னு வச்சாலும் ஒரு யூனிட் வந்து ப்ரைஸ் வந்து 6 to 8 சம்திங் இருக்குது. ஸோ ஒரு ஃபுல் சார்ஜ் போட்டிங்கன்னா 36 to 40 rupeesக்குள்ளே தான் வருது. ஸோ ஃபுல் சார்ஜில் பார்த்தீங்கன்னா OLA S1 PRO வந்து எக்கோ மோடில் வந்து 170 கிலோமீட்டர்ஸ் போகும்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் ஓட்டி பார்த்த வரைக்கும் 155 கிலோமீட்டர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து என்னால் 100 to 0% வரைக்கும் 155 கிலோமீட்டர்ஸ் நல்லா அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அந்த 40 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் அதோட மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ நம்ம இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவோம், ஹாரன் யூஸ் பண்ணுவோம், ஹைபீம் யூஸ் பண்ணுவோம், லோபீம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து கொஞ்சம் பவர் கன்சப்ஷன்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகி ஸோ டிஸ்பிளே பிரைட்னஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெயிலில் போகும்போது நிறைய வச்சிருக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கன்சப்ஷன் அது பண்ணும். ஸோ அந்த மாதிரி பண்ண போகி எனக்கு வந்து 155 கிலோமீட்டர்ஸ் எனக்கு தந்துச்சுங்க. OLA S1 PRO எக்கோ மோடில் வந்து 155 கிலோமீட்டர் தந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நார்மல் மோடில் வந்து 135 கிலோமீட்டர்ஸ் வந்து கம்பெனி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு 118 கிலோமீட்டர்ஸ் வரையும் என்னால் ஓட்ட முடிஞ்சிச்சு, கம்ஃபர்டபுளாக ஓட்ட முடிஞ்சிச்சு. ஸோ 118 கிலோமீட்டர்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக, ஐ மீன் ஒரு 60-70 கிலோமீட்டர் ஸ்பீடில் என்னால் ஹைவேஸை க்ரூஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் போகிறோம், 35 கிலோமீட்டர்ஸ் தூரமாக போகிறோங்கிறப்போ நம்மளால் 30-40 ரொம்ப தூரம் ஓட்ட முடியாது. ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் ஒரு 60-70 கிலோமீட்டர் ஸ்பீடில் நான் க்ரூஸ் பண்ணும்போது க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டு க்ரூஸ் பண்ணும்போது எனக்கு 118 to 120 கிலோமீட்டர் சம்திங் அரௌண்ட் கிடச்சிச்சு. ஸோ அதுவே வந்து ஆக்சுவலாக ஒரு நல்ல மைலேஜ் தான். அது ஆக்சுவலாக அந்த ட்ரூ வேல்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே மைலேஜ் தருது. ஸோ 5000 கிலோமீட்டர் நான் ஓட்டியிருக்கேன். 2 monthஸில் எனக்கு எந்த வித பேட்டரி இஷ்யூஸும் வரல, பேட்டரி கம்மியான எதுவும் வரல, பேட்டரியோட ரேஞ்ச் குறைஞ்ச மாதிரி எனக்கு தெரியல இப்போதைக்கு. ஸோ வேறு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பூட் ஸ்பேஸ் தாங்க பயங்கரமான ப்ளஸ். ஸோ வந்து நான் காய்கறி ஜாமான் வீட்டில் காலையில் எழுந்திரிச்சு உழவர் சந்தை போய் காய்கறி ஜாமான் வாங்கிட்டு போகிறப்பெல்லாம் வந்து ஏகப்பட்ட ஜாமான் வச்சுக்க முடியுது. அது வந்து ஒரு பயங்கரமான ப்ளஸ்ஸு. இன்னும் கூட நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து அந்த பம்ப்ஸ் இருந்த போதும் நம்மளால் ஃப்ரண்ட்டில் அந்த ஹூக்கில் மாட்டிக்கிட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு கேரி பேக்கெல்லாம் வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு போக கம்ஃபர்டபுளாக முடியுது. ஸோ மைனஸ்லாம் பார்ப்போம். ஸோ மைனஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மைனஸ் நிறைய இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு தான் நான் சொல்லணும். ஃபஸ்ட்டு வண்டி வாங்கி நான் ரிவ்யூ போட்டதை விட இப்போ கொஞ்சம் வந்து நிறைய பிரச்சனைகள் வண்டியில் இருக்குது. அது பெரிய பிரச்சனையாக சின்ன பிரச்சனைங்கிறது ஒருத்தவங்களோட யூசேஜ் பொறுத்து இருக்குது. எனக்கு வந்து ஒரு பிரச்சனையாக தான் தெரிஞ்சது. என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட வண்டியில் வந்து ரேட்லிங் நாய்ஸ் வந்து பயங்கரமாக அதிகமாகிடுச்சுங்க. ஸோ வந்து அந்த கடன்னு ஆடுற சவுண்டு வந்து இன்னும் சொல்லப்போனால் ஒரு நட்டு வந்து கல்டு உள்ளே விழுந்துருச்சு போல். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா அந்த 4 உள்ள எத்தனை ஸ்க்ரூஸ் இருக்கும், அந்த ஸ்க்ரூஸ்லேருந்து ஒரு ஸ்க்ரூ கல்டு உள்ளே விழுந்துருச்சு போல். நான் வண்டியை ஸ்டாண்ட்லேருந்து நிமித்தம் போதெல்லாம் அந்த ஸ்க்ரூ வந்து அங்கிட்டு இங்கிட்டு மூவ் ஆகுது. அதை கொண்டு போய் நான் ஆக்சுவலாக ஷோரூமில் கொடுக்கணும். ஸோ ஷோரூமில் பொறுத்தவரை சப்போர்ட் நல்லா தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்னாலும் போய் ரெக்டிஃபை பண்ணி கொடுக்குறாங்க. அப்பப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் வந்து எனக்கு டிலே ஆகிட்டே இருந்துச்சு. இப்படி ஸ்வைப் பண்ணும்போது ஸ்வைப் ஆகிறது கிடையாது, ஹேங் ஆகிடுது. அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக் ஃபிக்ஸஸ்லாம் வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த இஷ்யூஸ் இல்லை.
ஸோ பக் ஃபிக்ஸஸ் வந்து ஷோரூமில் போயிட்டு நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். அவங்க வந்து அந்த வண்டியோட நம்பர்லாம் போட்டு ஃபோன்லாம் வச்சு ஏதோ பண்ணுவாங்க, நம்மளுக்கு அது தெரியாது. ஸோ இந்த மாதிரி டச் டிஸ்பிளே கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் இருக்குங்க. முக்கியமான சமயத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணுங்கிறது கிடையாது. ஸோ டிஸ்பிளே உங்களுக்கு லேக் ஆகும், பட் ஆனால் வண்டி உங்களுக்கு மூவ் ஆகிட்டு தான் இருக்கும். டிஸ்பிளே வந்து நம்ம நிப்பாட்டும் போது பார்க்கிங் போட்டால் பார்க்கிங் சசமே விழாது. ஆனால் வண்டி பார்க்கிங் மோடு போயிடும், அந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா வராது. ஸ்க்ரீன் ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்வைப் ஆகாது. அப்பப்போ அந்த ஹீட்னால வெயிலில் பட்டு அந்த டச்சில் வந்து ரெஸ்பான்ஸ்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும். ஆனால் அதெல்லாம் பக் ஃபிக்ஸஸ் மூலமா பண்ணி கொடுத்துட்றாங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த ரேட்லிங் நாய்ஸ் பயங்கரமாக இருக்குங்க. அந்த நட்டு ஸ்க்ரூவெலாம் கலந்து பின்னாடி இருக்க அந்த நம்பர் பிளேட்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் நேரம். இப்போ ரிவீட்டு தான் அடிச்சிருப்பாங்க. ஸோ அதை வந்து கவர்மெண்ட் கொடுத்த ரிவீட்டில் ப்ராப்ளமா இல்லை வந்து ஷோரூமில் கொடுத்த ரிவீட் ப்ராப்ளமாக தெரியல. அந்த பின்னாடி இருக்க அந்த பம்பரில் வந்து அந்த நம்பர் பிளேட் வந்து பயங்கரமாக ரேட்டில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு பயங்கரமான மைனஸுங்க. கையிடு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் கேரி பேக்கை ஃப்ரண்ட்டில் மாட்டி விடும்போது அந்த கேரி பேக் உரசி பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட் வந்து ஃபேடாக ஆரம்பிச்சிச்சு. நான் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து கால் வைக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் போர்டில் வந்து நான் சைடில் பிளாக் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பேன். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பார்த்தது மூலிமா அது வந்து நிறைய ஸ்க்ராட்ச் ஆகுது, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் அங்கே ஸ்டிக்கர் ஒட்டிட சொன்னாங்க. நான் ஸ்டிக்கர் ஒட்டிட்டேன். பார்த்தீங்கன்னா வந்து வண்டியில் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு காய்கறி வாங்கிட்டு போகிறோம், ஒரு பாக்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிறோம், அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்க்ராட்ச் ஆகி பெயிண்ட் வந்து எனக்கு நல்லாவே தேஞ்சிருச்சு. ஸோ வீடியோ நான் ஆட் பண்ணுறேன், அந்த பெயிண்ட்டை பாருங்கள். ஸோ நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிங்க. ஸோ ஏத்தருக்கும் இதுக்கும் என்ன ப்ளஸ் ப்ரோ, இது ஏத்தர் வாங்கலாமா இல்லை இது வாங்கலாமான்னு பார்த்தீங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏத்தரோட ப்ரைஸ் வந்து இப்போ கம்மியாக ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து 15,000 to 20,000 சம்திங் அமௌண்ட் கம்மியாக ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஏன்னா டெல்லியில் வந்து ஏதோ கேஸ் போட்டு ஏத்தரில் வந்து சார்ஜர்லாம் வந்து காசு கொடுத்து வாங்குறாங்க, சார்ஜருக்கு வந்து தனியாக அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறாங்கிறதுனால ப்ரைஸ் அதிகமாக இருக்குன்னு சார்ஜர் வந்து கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுக்க சொல்லி ரூல் வந்து தான் நான் வந்து ஆன்லைனில் படித்தேன். ஏத்தருங்கிறனால ரொம்ப நான் பெருசாக அதை நான் ஃபாலோ பண்ணலை. பட் ஆனால் வந்து ஏத்தரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. கிட்டத்தட்ட ஓலா ப்ரைஸ் கூட கம்மியாகவும் இப்போ ஆயிருக்கு. என்னதான் ப்ரைஸ் கம்மியாக இருந்தாலும் ஏத்தரோட ரேஞ்சும் சரி, ஏத்தரோட ஸ்பெசிஃபிகேஷனும் சரி, இது ஓலாவை அடிச்சிக்கவே முடியாதுங்க. ஸோ வந்து ஏத்தரோட பில் குவாலிட்டி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கலாம், கண்டிப்பாக இருக்குதான், அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஓரியன்டாகவும் சரி, நம்மளோட டாப் ஸ்பீடும் சரி, நம்மளோட ரேஞ்சும் சரி, ஓலா தான் வந்து அட் டாப் ஆஃப் த லைனில் நிற்கிது. ஸோ வந்து அட் எண்ட் ஆஃப் த டே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ரேஞ்சு, பர்ஃபார்மன்ஸ், பிரேக்கிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பிரேக்கிங் வந்து கண்டிப்பாக வந்து நல்லா சொல்லி அவனுங்க பிரேக்கிங் வந்து வேறு லெவலில் இருக்குது. அந்த ரீஜன் பிரேக்கிங் சரி, நான் ரீஜன் வந்து ரொம்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ஸோ ஸ்பீடு பிரேக்கர் வந்து நான் முன்னாடியே பார்த்துட்டீங்கன்னா வந்து ரீஜன் ஃப்ரண்ட்டில் வந்து ஃபோர்ஸ் ரீஜன் வந்து நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ரொம்ப நல்ல ப்ளஸ் அது. பைக்கோட சார்ஜ் வந்து அப்படி நைட்டாக மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது, அது பிரச்சனையே கிடையாது. அதே மாதிரி பிரேக்கிங் வந்து பிரேக் பேட்ஸ் உங்களுக்கு வந்து தேயாமல் பார்த்துக்கிறதுக்காக இப்போ வந்து ஒரு 10,000 கிலோமீட்டர் பிரேக் பேட்ஸ் வருதுன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு 11,000 கிலோமீட்டர் வரையும் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா ரீஜன் பிரேக்கிங் வந்து கண்டிப்பாக பிரேக் பேட்ஸ் யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக கம்மி பண்ணுது. அதே மாதிரி சார்ஜும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏறுதுங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னோட டிஸ்க் பிரேக் வந்து பின்னாடி வந்து லைட்டாக பெண்டாக இருக்குது அப்படின்னு எனக்கு டவுட்டில் இருந்தேன். ஸோ அது வந்து இன்னும் கண்டிப்பாக ப்ரொலாங் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ வந்து நான் கிட்டத்தட்ட அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் சொல்லி நான் 1 month மேலே நான் ஓட்டி பார்த்துட்டேன். இன்னும் அந்த கம்ப்ளைண்ட் இருக்குது. ஸோ அந்த கம்ப்ளைண்ட்டை கொண்டு போய் நான் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு ஷோரூமில் கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்துட்டு நான் அடுத்த ஃபாலோ அப் வீடியோவில் வந்து டிஸ்க் பிரேக்கான பிரச்சனை என்னங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ டிஸ்க் பிரேக்கான பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியலன்னா அந்த ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டிருப்பேன், மேலே கார்டில் கொடுக்குறேன், ஃபுல்லாக போய் பாருங்கள். ஸோ அந்த கம்ப்ளைண்ட் ரெக்டிஃபை பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணாங்களா, எப்படி சப்போர்ட் பண்ணாங்கிறது நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் guys. ஸோ வேறு ஏதாவது ஓலா பற்றி டவுட் இருக்குது, ஓலா புக்கிங் பற்றி டவுட் இருக்குது, ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி டவுட் இருக்குது, வண்டியில் என்ன பிரச்சனை இருக்குது, என்ன மைனஸ் இருக்குன்னு வேறு ஏதாவது ஃபாலோ அப் வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சிடுறேன் guys. Thank you so much for watching. Take care and ride safe.